ஓ-லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராபப்ளி ஓ-லெவல் முடித்த பிள்ளைகள் வந்து இப்போ ஐடியா இருக்கும் டிப்ளமோ செய்வோமா இல்லை டிகிரி செய்வோமா, அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன் செய்வோம், இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிற குவாலிஃபிகேஷன் தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஆக போகுது. அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமர்ஸ் வித் மெக்கா. இந்த வீடியோ ஏன் நான் செய்கிறேன்டா, நீங்கள் ஒரு நாளும் ஏமாறப்படாதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஸோ கன்சிடர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் திங் அவங்களுக்கு நான் சொல்லணும், நீங்கள் ஓலல் முடிச்சுட்டு இதுக்குள்ள அவங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரும், டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் வரும், டிகிரிஸ் வரும். ஸோ அவங்க கால் பண்ணி அவங்களை கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிக்கு 25% ஆஃப் 50% ஆஃப் பர்சுவேட் ஆவானம் மாட்டிக்கொள்ளவானம் இந்த மாதிரி ஆஃபர்ஸுக்கு. எப்பயுமே ஓலல் முடிச்சது போகிறோம் ஃபஸ்ட் திங் நீங்கள் நினைக்கணும் ஏ-லெவல் செய்கிறியா இல்லையா. அப்படி ஏ-லெவல் செய்கிறேன்னா நான் என்ன செய்யணும், ஏ-லெவல் செய்கிறேன்னா ப்ரைவேட்டாக செய்கிறியா இல்லாட்டி ஸ்கூல் போயிட்டு நான் செய்கிறேன். அப்படி ஏ-லெவல் செய்யாத பிள்ளைகள் அவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தரேன். நீங்கள் ஓலல் முடிச்சுட்டு ஏ-லெவல் செய்ய ஐடியா இல்லாட்டி எப்பயுமே உங்களோட கரியருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அதை பற்றி தேடுங்க. ஒரு சயின்ஸ் சைடில் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுங்கள். டிப்ளமா இன் இங்கிலீஷ் எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சேரவாங்க, டிப்ளமா இன் ஐசிடி எல்லாரும் செய்கிறான்னு சொல்லி நீங்கள் போய் சேரவாங்க. இதுதான் நீங்கள் செய்கிற மெயின் வேலை. எல்லாரும் செய்கிற சொல்லி நீங்கள் செய்வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சல்லி இல்லை, இல்லாத பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸை சல்லியை நாசமாக்க வானம். நீங்கள் ஏ-லெவலுக்கு ஓ-லெவலுக்கு போகிறோம் அடுத்து என்ன செய்கிறேன்னு யோசிப்போம் நல்லா நினச்சிப்போம். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு நாளைக்கு அதெல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற குவாலிஃபிகேஷன் வைக்கணும். அக்கௌண்ட்ஸை பற்றி கேட்டால் எனக்கு எல்லாமே சொல்லி தரலும். காமர்ஸ் சைடில் நீங்கள் போனால் என்னென்ன செய்யலும் என்னென்ன ஆவிலும் அதெல்லாம் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுது. ஸோ உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களோட கமெண்ட் பொறுத்து நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் சொல்லி தருவேன். பட் சயின்ஸ் சைடு சத்தியமாக எனக்கு தெரியாது, சயின்ஸ்லாம் ரொம்ப வீக்கு. ஸோ சயின்ஸ் மற்ற வகையில் காமர்ஸில் என்ன சரின்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அட்வைஸை தரேன்டா உங்களோட சல்லி முக்கியமான அமௌண்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ ஸ்கேம் டிப்ளமா ஸ்கேம்ஸ் இல்லையோ 4 டிப்ளமா தரேன் 3 டிப்ளமா தரேன்ட்டு ஏமாற்றுவாங்க, மாட்டுக்குள்ள வானம். அப்படி ஓ-லெவல் செஞ்சுட்டு ஏ-லெவலில் ஒரு வருஷத்தில் செய்கிற பிள்ளைகளும் இந்த வீடியோ பாருங்கள். ஏ-லெவல் ஒரு வருஷத்தில் செய்கிறேன்னா இன்ஸ்டிடியூட் ஒன்றிக்கு, அந்த இன்ஸ்டியூட் பேர் வந்து ஷைன் இன்ஸ்டிடியூட். இவங்க எடெக்ஸலும் கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தில் ஏ-லெவல் செய்யணும். ஒரு வருஷத்தில் நேஷனல் கரிக்குலமும் இவங்க செய்கிறாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் காமர்ஸ் ஸ்ட்ரீம்லையும். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஃபீஸை கேல்குலேட் பண்ணி இப்போ உங்களை நீங்கள் ஒரு ஏ-லெவல் கிளாஸஸ் போய்ட்டு படிப்போம் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதை விட பாதி தான் இவங்களோட காஸ்ட்டாகவும் படிக்கிறதுக்கு. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் போட்டிக்கிறேன். கிளிக் பண்ணி அவங்களுக்கு செய்கிறேன்னா சேர்ந்துக்கோங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் போட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன அட்வைஸ் வேணுனாலும் இந்த வீடியோக்கு கீழே போடுவோம். முக்கியமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ.